அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் டூக்குள்ளே என்ன இருக்க போகுதுன்னா, நம்ம வந்து மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, மார்க்கத்தை பற்றி ஒரு மார்க்க சம்மந்தமாக ஏதோ ஒரு டவுட்டு, இல்லை நம்ம லைஃப் சம்மந்தமாக ஏதோ ஒரு டவுட்டு அப்படின்னா நம்ம யார்கிட்டனா தெரிஞ்சவங்ககிட்ட போய் கேட்கறதுல ரொம்பவே கூச்சப்படுறோம். நிறைய பேர்கிட்ட கேட்க மாட்டோம். இதை கேட்டால் இவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நம்மளை பற்றி நினைப்பாங்க, இவங்க வந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க, இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி எதனா நினைப்பாங்களா, எதனா சத்தம் போடுவாங்களா, இப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு பல எண்ணங்கள் வந்து ஓடிக்கொண்டு இருக்குது. ஆனால் அன்னை ஆயிஷா அம்மையார் இருக்காங்கள, அவங்க வந்து ஒரு கூட்டத்தார்களை வந்து தூக்கி, அதாவது வந்து அவங்க தான் ரோல் அப்படின்னு மாதிரி கேள்வி கேட்குறதுல வைக்கிறதுல சொல்லியிருக்காங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, அன்சாரி பெண்களை தான் சொல்லியிருக்காங்க. அன்சாரி பெண்கள் வந்து மார்க்க விஷயத்தில் ஒரு டவுட் கேட்குறது, இந்த மாதிரி இருக்குது, இது என்னது அப்படின்னு சொல்லி போய் கேட்குறது, அதெல்லாம் வந்து அவங்க கூச்சப்படவே மாட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப மும்மரமாக இருப்பாங்க. நம்ம மார்க்க விஷயத்தில் என்னென்ன அல்ல நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப மும்மரமாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து மார்க்கத்தை பற்றி அவங்க விளங்கி கொள்வதற்கு வந்து வெக்கம் வந்து அவங்களுக்கு ஒரு தடையாகவே இருந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா அம்மையார் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து மார்க்கத்தை பற்றி அவ்வளோ ஈடுபாடோடு கற்றுக்கிடுவாங்க. அவங்கள வந்து அறிவு சுடராக கருதப்பட்டாங்க அன்சாரி பெண்களை. இன்ஷாஅல்லாஹ் நாமளும் அப்படி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த குரான் வகுப்பு செகண்ட் கிளாஸில் வந்து என்ன மாற்றம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நிறைய ப்ராப்ளமாக சந்திச்சு கொண்டுருக்கோம். அதை வந்து ரெண்டு விதமாக தான் பிரிக்க முடியும். ஒன்று வந்து அகம் சார்ந்தது, இன்னொன்று வந்து புறம் சார்ந்தது. நிறைய பிரச்சனைகளை நீங்கள் எல்லா பிரச்சனையும் முன்னாடி வச்சு உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு பாருங்கள். ஒன்று அகம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கும், இல்லை புறம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கும். பொருளாதாரம் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி வந்து வாழ்க்கையில் வந்து ஒழுக்கமாக வளர்கிறது, ஒழுக்கமாக நடந்துக்கிறது, அதை பற்றின மாதிரி இருக்கும். அப்புறம் நிறைய விஷயங்களுக்கு பதற்றமாக இருப்பாங்க, இதுக்கத்தால் ஒரு பயந்துக்கிட்டே இருப்பாங்க யாருக்கிட்ட. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகள், புறம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து நிறைய இருக்கோ இல்லையோ ஒன்று இருந்தாலே அதுவே வந்து அவங்கள வந்து ரொம்ப கவலையாக ஆக்கிரும். அது வந்து நிறைய நோய்கள் இருக்கலாம், சில சின்ன சின்ன நோய் இருக்கலாம், சில பெரிய நோய்கள் இருக்கலாம். அதே வந்து அவங்க நினச்சி ரொம்ப கவலைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ இது மாதிரி வந்து நம்ம லைஃப்பில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் குரான் சொல்லித்தர மாதிரி நம்ம இருந்தோன்னா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நிறைய தீர்வு. ரெண்டு டைப்பில் தான் இருக்குது. ஒன்று புறம், ஒன்று அகம். இந்த ரெண்டு பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து இந்த குரானில் இருக்குது. அது வந்து என்னென்னா, அதை நம்ம படித்து நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணாலே இன்ஷாஅல்லாஹ் நம்மளோட லைஃப் வந்து அல்ஹம்துலில்லான்னு போயிட்டுருக்கும். நம்ம குரானில் பார்த்தாக்கா நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும், நிறைய கதைகள் வரும், நிறைய நபிமார்கள் கதைகள் வரும், நல்லோர்களுடைய கதைகள் வரும், நல்லவங்களாக வாழ்ந்தவங்களுடைய கதைகள் வரும். ஸோ அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அந்த கதைகள் வந்து நம்ம வந்து இப்போ மூசா நபியை பற்றி ஒரு கதை வருதா, அதை நம்ம மூசா நபியை பற்றி தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, அது மூலயமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணணுன்னு தான் அதில் வரும். நீங்கள் நல்லாவே யோசிச்சு பாருங்கள். இப்போ யூனுஸ் நபி வந்து அல்லாஹ்கிட்டே கோவப்பட்டு கடலுக்கு போனாங்க. கடலில் போட்டில் போகும்போது கடைசியில் அவங்கள தான் வந்து அந்த மீன் வாயில் போகிற மாதிரி ஆயிரும். ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன நினைப்போம், அவங்க செஞ்ச தப்புனால கடலுக்கு போனாலுமே, எங்கே போனாலும், எந்த பக்கம் திரும்பினாலுமே அல்லாஹ்வோட முகம்தான் இருக்குது. யூனுஸ் நபி வந்து ஒரு நபியாக இருக்காங்க, மக்கள் வந்து பேச்சு சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால் இவங்கள இது பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கடல் பக்கம் பயணித்து போயிடுவாங்க. திரும்பியும் கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்க்கவும் அவங்க வந்து அதே மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ தான் அவங்க கடல் பக்கம் போவாங்க, அல்லாட்ட கோச்சிட்டு போகிற மாதிரி போவாங்க. யார்கிட்ட கோச்சிட்டு போகிறாங்க, படைத்த ரப்புல் ஆலமீன் கிட்ட. உலகத்தையே படைத்தவன் அவன் தான், எந்த பக்கம் போனாலும் அவன் தான் இருப்பான், அவங்ககிட்டே கோச்சிட்டு போகிறாங்க. கடைசியில் கடல் வழி பயணத்தில் போகும்போது அவங்க வந்து கடலில் தூக்கி எறிகிற மாதிரி வருது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிகிறோன்னா, இதில் நம்மளுக்கு என்ன படிப்பினை கிடைக்குது, இது மூலயமா நம்ம லைஃப்பில் நம்ம என்ன மாறணும், நம்ம வந்து அல்லாஹ் முழுமையாக நம்பணும்,
கடைசி வரைக்கும் அவங்க வந்து இறை கொஞ்சம் லைட்டாக அந்த நம்பிக்கையில் வந்து கொஞ்சம் லைட்டாக தடுமாற்றத்தில் இருக்கவும் திரும்பவும் அல்லாஹ் பக்கம் அவங்க திரும்பவும் அல்லாஹ் வந்து அவங்கள பாதுகாத்து அவங்கள வந்து வெளியே மீன் வயிற்றுலேருந்து கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தான். இப்போ இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து நம்மளுக்கு என்ன படிப்பினை கிடைக்குது, நம்ம லைஃப்பில் அப்படி இருக்கா, அதை பார்த்து நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணணும். இப்படி தான் குரான் ஃபுல்லாகவே இருக்கும். ஒரு இதை வந்து நம்ம படிக்கிறதுனால வெறும் அதை வந்து கதைகளாக படிச்சுட்டு இப்படி நடந்திருக்காங்க. இப்போ யூசுஃப் நபியை பார்த்தாக்கா அவங்க வந்து அழகு, ரொம்ப அழகு. அதாவது வந்து உலகத்தில் பாதி அழகுன்னு சொல்ல மாட்டான்ல, அதில் படைத்ததில் பாதி அழகு. அல்லாஹ் எவ்வளோ படைச்சிருக்கான். அப்போ அந்த படைச்சதுலேயே பாதி அழகு வந்து யூசுஃப் நபிக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க. அதுமாதிரி அவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம லைஃப்பில் வந்து அதை தான் நம்ம பாடமாக எடுத்துக்கிடணும். இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து குரான் சொல்லுது. அதை வந்து நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம லைஃப்பில் இருக்க பிரச்சனைகளையும் நம்மளுக்கு போயிடும். யார் வாழ்க்கையில் அவர்கள் ஈமான் கொண்டது போல் நாமளும் ஈமான் கொள்ளவில்லைன்னா நம்ம லைஃப்பில் நிறைய பிரச்சனை வரும். அது மாதிரி யார் வாழ்க்கையில் வந்து மாற்றம் வராது அப்படின்னும் சொல்லியும் குரான் வந்து நமக்கு பிரித்து சொல்லியிருக்கு. என்னென்னா உங்களுடைய உள்ளம் வந்து தயாராக வச்சுருக்கணும். நம்ம வந்து பெரிய ஆள், குரான் சொல்லுது இதெல்லாம் இதெல்லாம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படிலாம் எதுவுமே சொல்லக்கூடாது. நம்ம வந்து க்ளீன் போர்டு மாதிரி இருக்கணும். ஒரு கிளாஸில் வந்து ஒரு பிளாக் போர்டு இருக்குது. அந்த போர்டு வந்து ஒன்றுமே எழுதாமல் சுத்தமாக இருக்குது. அதில் வந்து எழுதுனா தான் அடுத்த வார்த்தை தெரியும். அது மாதிரி நம்ம க்ளீன் போர்டாக இருக்கணும். குரான் என்ன சொல்லுதோ அதை நம்ம லைஃப்பில் எடுத்து செய்யணும். குரான் இதை செய் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம லைஃப்பில் எடுத்துக்கிடணும். அப்போ தான் நம்ம லைஃப் வந்து குரானாகவே வாழ முடியும். ஒரு ஃபோன் இருக்குது, ஃபோன் நல்ல ஐஃபோன் வாங்கியிருக்காங்க, நல்ல சார்ஜ் இருக்குது, ரீசார்ஜ் இருக்குது, நல்ல ஃபுல் டவர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அப்படி இருந்தால் அந்த ஃபோனை யூஸ் பண்ண முடியல நம்மளால். ஏன் அப்படின்னு பார்த்தாக்கா அது உள்ளே வரக்கூடிய வழியை வந்து ஏதோ ஒன்று வந்து தடையாக இருக்குது. அந்த தடையை ஓப்பன் பண்ணி விட்டோன்னா அது உள்ளே வந்துடும். இதே மாதிரி தான் நம்ம உள்ளம் வந்து தடையாக இருந்ததுன்னா நம்ம வந்து குரானிய வாழ்க்கையாக நம்ம வாழ முடியாது. நம்ம ஓப்பன் பண்ணி வச்சு யாரெல்லாம் நீ என்ன சொல்கிற, நீ குரானில் என்ன சொல்கிற, நான் அதை அப்படியே நான் என் லைஃப்பில் ஏற்று நடந்துக்கிடுதேன் அப்படின்னு செஞ்சால் மட்டும்தான் நம்ம லைஃப் வந்து மாறும். இதை தான் வந்து உள்ளம் வந்து தயாராக இருக்கணும்னு சொல்லி ஒரு வழி. ரெண்டாவது வழி என்னென்னா நம்ம வசனங்கள்லாம் படிக்கும் போது ஆழ்ந்த கருத்தோடு படிக்கணும். அதை வந்து மேலோட்டமாக படிச்சுட்டு போகாமல் நல்லா படிக்கும்போதே நம்ம தோள்கள் எல்லாம் அப்படியே இந்த மெய் வந்து சிலிருக்கும், அந்த புல்லரிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கணும், ஃபீல் பண்ணி படிக்கணும். ஏன்னா தோணும் மேலாட்ட படிச்சுட்டு போகக்கூடாது. படிக்கும் போதே நம்ம பொறுமையாக உட்காந்து அது உணர்ந்து ஒரு வசனம் படித்தாலும் இதில் என்ன சொல்கிறாங்க அதை அடிக்கும் போது புரியும் போதே நம்மளுக்கு இப்படிலாம் மெய்சில் இருக்கணும், இப்படிலாம் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மெய்சில் இருக்கணும். அது வந்து ரெண்டாவது வழி. மூணாவது இது வந்து என்னென்னா அல்லாஹ் சொல்கிறது. இப்போ சில இடத்துல வந்து அல்லாஹ் வந்து கண்டிக்கிற மாதிரி பேசுவான். தண்டனைகள்லாம் சொல்லும் போது அதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு இப்படி நடந்துருமோ, நம்ம வந்து நம்ம லைஃப்பில் பின்பற்றுறதுனால நம்மளுக்கு இப்படி நடந்துருமோ, அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேட்குறது. அது படிக்கும் போதே நம்மளுக்கு வந்து அழுக வரும். அவங்க வந்து அந்த மாதிரி ஆட்கள் வந்து முகம் குப்புற கடந்து அழுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 3 வழி இருக்கிறது. இன்னொரு வழி இருக்கிறது. இன்ஷால்லா அது வந்து கிளாஸ் 3 வந்து பார்ப்போம். இன்ஷால்லா இந்த கிளாஸில் வந்து உங்களுக்கு இதற்கு சொன்னது வந்து நல்லா லைஃப்பில் வந்து நம்ம அப்ளை பண்ணி நடக்கணும்னு சொல்லி நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.